ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு திரும்பி பார்த்தா இந்த கடை. நமக்கு வேற 2 பாட்டில் தேவைப்படுதே. எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கும்போது, கரெக்ட்டா வந்தான் என் நண்பன். கரெக்ட்டா கேட்ட பிராண்ட்லயே சூப்பரா 2 பாட்டில் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க. எப்புட்றா வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த பிராண்ட கையில பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷம். எனக்கு இருந்த அந்த பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே இந்த ப்ளம் கேக்க சோக் பண்ணாம இருந்தது தாங்க. ஃபைனலி அந்த டே வந்துருச்சு. எல்லா வருஷமும் நான் தனியா தாங்க சோக் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வருஷம் எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமாவும், சந்தோஷமாவும் இருந்துச்சு. இந்த ஸ்டூடண்ட்ஸோட ஃபைனல் டே கிளாஸ்ங்க இன்னைக்கு. ஆனாலும் எல்லாரும் உடனே போகணும் அப்படின்லாம் எதுவும் யோசிக்காம ஜாலியா பேசிட்டு ரொம்ப ஃபன்னா இந்த சாதாரண சோக்கிங் செரமனியை சூப்பர் சோக்கிங் செரமனியா முடிச்சு கொடுத்தாங்க. இதுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாங்க நன்றி சொல்லணும். நம்ம கிட்ட வேரியஸ் டைப் ஆஃப் ப்ளம் கேக் இருக்குங்க. இதுல ஃபுல்லாவே டூட்டி ஃப்ரூட்டி எதுவுமே வராது. கம்ப்ளீட்டா ஓல் மாங்க்ல வந்து சோக் பண்ணி ரிச் பிரீமியம் ப்ளம் கேக்கு தான் நம்ம மிக்சிங் பண்ணி வச்சிருக்கோம். இதுல ட்ரைடு கிவி, அப்ரிகாட், பிளம்ஸ், செரி, ரைசன், கேஷூ இந்த மாதிரி பிரீமியமான ஐட்டம்ஸ் மட்டுமே நாங்க போட்டு சோக் பண்ணியிருக்கோம். என்னடா ஒரு மாசம் தான் இருக்கு, இப்ப சோக் பண்ண என்ன டேஸ்ட் இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி சோக் பண்ண ஃப்ரூட்ஸும் அவைலபிள் இருக்கு. நம்ம ரிச் பிளம்ல 1 இயர் சோக்டு ஃப்ரூட்ஸ் தாங்க யூஸ் பண்ணி பண்றோம். ஸோ டேஸ்ட் தரமா இருக்கும். பிளம் கேக்ஸோட புக்கிங்ஸ் போயிட்டு இருக்குங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் டேஸ்டியா யம்மியா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல பிளம் கேக் சாப்பிடணும்னா கேக் ஸ்டோரியை கான்டாக்ட் பண்ணி உங்க பிளம் கேக்ஸை ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல வர நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க.